போய் உங்கள் அப்பா கூட்டினாடா, உங்கள் பையன் பாருங்கள் சார் சரியாக படிக்க மாட்டான், என்ன எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். அவங்க அப்பா அவ்வளோதான் அவனுக்கு கெப்பா குட்டி, நான் என்ன பண்ணுறதுன்ட்டார். அந்த ஆளுக்கு கெப்பாசிட்டி வரல. உடனே நேராக ஹெட்மாஸ்டர் ரூம் கூட்டார். சார் இவனை இங்கிலீஷ் மீடியத்தில் மாற்றிடலாம், ஏன் எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், அவங்க அப்பா கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டிங்கிறான். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்லிக்கிறான், இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாத, கம்முன்னு போன்ட்டான். அந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி. ஆரிஜின் ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுங்களேன். இத்தனை பெரிய கூட்டம், இத்தனை பெரிய செலவு, இத்தனை பெரிய ஏற்பாடுகள், இத்தனை பேச்சாளர்களுடைய பயணம், இத்தனை செலவு எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஒரு அரசு தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கல்ல, தனக்கு தன் நாட்டில் வாழுகிற மக்களுக்கு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற இடத்தில் தான் இந்த இடத்துல. அதை வெளியேயும் செய்யக்கூடாது. நீ ரோட்ல போற பொண்ணை பார்த்து ஃபிகர்ன்ற, நம்ம வீட்லேயும் பெண்ணு காட்டுறாங்க, எவனாவது உங்க அம்மாவை பார்த்து இதான் என்ன பெத்த ஃபிகர் சொல்லுவியா? இல்லை எவனாவது உங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் அப்பாவை பெற்ற ஃபிகர் உட்காந்துக்குது சொல்லுவியா? இல்லை எந்த அப்பாவது மொத்தம் 3 ஃபிகர் பெற்றேன், பெரிய ஃபிகர் பிஏ படிக்குது, அடுத்த ஃபிகர் 8th படிக்குது, கடைசி ஃபிகர் 5th படிச்சோம். அப்போ வீட்டில் எதை சொல்ல மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது. அதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சார், நீங்கள் எல்லாரும் இங்கே பலர் உட்காந்துருக்கீங்க, தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்தை நம் பிள்ளைகளுக்கு குறைக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாரும் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் இப்போ பெரியவங்களா இருக்கீங்க. அந்த திருவிளையாடல் படத்திலேயே நமக்கு பிடிச்ச காட்சி எது? அந்த நாகேஷும் சிவாஜியும் பேசுவாங்களே, பிரிக்க முடியாதது எது, சேர்ந்தே இருப்பது எது. அந்த சீனை இன்னைக்கு பார்த்தோம். பாட்டி உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னா அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து. என்ன சொன்னா, புத்தகம் சில மூளையில் ஏற்றி விடுகிற விஷயம். இன்னைக்கு இந்த நாட்டில் எல்லாம் தவறாக இருக்கிற பொழுது மனிதனை சரியாக ஆற்றுப்படுத்துகிற ஒரே வேலையை எது செய்கிறது? புத்தகம். சார் புத்தகம் படிக்கிறதுனால என்ன நன்மை? இந்த தம்பி சொன்னார்ல, உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னா வருத்தப்படாதீங்க, அவங்கிட்ட ஜெயிக்கிற இன்னொரு ஆற்றல் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். அது கீழே தொடாதே, அதுக்கு இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்டா 1000 வாட் மின்சாரத்தை தொட்டா செத்துருவோன்னு எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க, அதான் ரொம்ப சூப்பர். மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போடுவானே, நீ யாரை தண்டிக்க போற? என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாங்களாம். எனவே இன்றைக்கு இந்த சமூகத்தில் நம்மை தெளிவான நடத்துகிற ஒரே வேலையை புத்தகம் செய்கிறது. ஆதி காலத்திலிருந்து புத்தகம் படித்து படித்துத்தான் நம் முன்னோர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த புத்தகம் படிக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் ஆயிட்டனால தான் தமிழக அரசு இல்லை, இந்த மக்களுக்கு படிக்கிற வாசிக்கிற விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று இத்தனை பிரம்மாண்டமான செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்குறேன், நீங்களாம் தலையில் பூ வைப்பீங்களா? நான் தமிழில் தானே பேசுகிறேன். நீங்கள் தலையில் பூ வைப்பீங்களா? ஏன் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோன்னு தெரியாமல் இவ்வளோ காலம் வச்சுக்கிறாங்க பாரு. ஏன் வச்சுக்கிறீங்க? அழகுக்கு, அந்த அழகுக்கு, அப்புறம் வாசனைக்கு, ரைட், மங்களகரமாக இருக்கிறதுக்கு, இப்படி பல காரணம் சொல்கிறோம், பரவாயில்ல. ஆனால் பூ வைக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன குறிப்பு இருக்குது தெரியுமா? இப்போ நான் எனக்கு பசிச்சிச்சின்னு வச்சுங்க, வயிறு சூடாயிடும். உணர்ச்சி வசப்பட்டேன்னு வச்சுங்க, உடம்பு சூடாயிடும். கோவப்பட்டால் என்ன ஆகிடும்? மூளை சூடாயிடும். இதுதான் சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டால் உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டால் மூளை சூடாயிடும். அதனால தான் கிராமத்தில் கோவக்காரனை சொல்லுவாங்களா, அவன் ரொம்ப மூளை சூட்டுக்காரன்பா சொல்கிறோம்ல. நம்மளே சொல்கிறோம்ல, கோவம் வந்தால் மண்டை காய்து மரியாதையாக போயிடுன்றோம்ல. அப்போ கோவம் வந்தால் மூளை சூடாயிடும். இதில் யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாயிடும்? பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடுமா. அதனால தான் குளிர்ந்த மலரில் கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாகாமல் பார்த்துக்கிறது. அதனால தான் சொல்லுது, கோவம் வந்தவொன்னே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தர் விசில் அடிக்கிறா, இது தெரியாமல் நான் பூ வாங்கி கொடுக்காம இருந்தேன்லையா? இவ்வளோ பெரிய உண்மை இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நம் முன்னோர்கள் எப்படி பண்பாட்டோடு வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டு வாசல்ல ஒரு கீரைக்காரமாக ஒரு பாட்டி, வயசான பாட்டி உட்காந்துருக்கு. அந்த பக்கமாக ஒரு கீரைக்காரமாக வருது. இந்த பாட்டி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிற இலக்கணத்துக்கு சொல்கிறேன். இந்த பாட்டி அந்த கீரைக்காரமாக பார்த்து, கீரை எவ்வளோமான்னு கேட்குது. அவன் அந்த அம்மா சொல்லுது 8 அணா.
உடனே இந்த மாதிரி 4 நாக்கு கொடுப்பியா, இல்லை 8 அணா, 4 நாள் 8 அணான்னு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்குது. எவ்வளோக்கு? 4 நாக்கு. கடைசியில் அந்த கீரைக்காரமா சரிம்மா 4 நாக்கு தான் கொடுமா நிச்சு தோத்துருச்சு. உடனே இந்த பாட்டி என்ன பண்ணிச்சு, 2 கட்டு வாங்கிடுச்சு. இது கேட்ட விலைக்கு வாங்கிடுச்சு. இந்த கீரைக்காரமா இந்த கீரையை கொடுத்துட்டு இப்படி எழுதிச்சுச்சே, அப்படியே மயக்கச்சு விழுந்துச்சு. உடனே இந்த பாட்டி கடகடன் தண்ணி தெளிச்சு என்ன ஆச்சுன்னு உள்ளே போய் காஃபியை சுட வச்சு கொடுத்து, அதுக்கு வச்சு இந்த 2 இட்லி கொடுத்து, என்ன காலையில் சாப்பிடாம வந்துட்டியான்னு சூடாக ஒரு தோசை சுட்டு கொடுத்து, மத்தியானம் சாப்பிடாம இருக்காதுன்னு கையில் ஒரு 30 ரூபா கொடுத்து தான் பழைய புடைய ஒன்று கொடுத்துச்சு. அந்த பேரன் பார்த்தான், இவ்வளோ நேரம் 4 நாக்கு அந்த பொம்பளையோட இவ்வளோ ஆர்கியூ பண்ணிட்டு இப்போ 300 ரூபா செலவு பண்ணிட்டிய பாட்டி, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னா. அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது. இதுதான் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த வாழ்க்கையை எங்கே இருந்து தெரிந்து கொள்கிறோம்? புத்தகத்திலிருந்து. என்ன சொன்னா, புத்தகம் சில மூளையில் ஏற்றி விடுகிற விஷயம். இன்னைக்கு இந்த நாட்டில் எல்லாம் தவறாக இருக்கிற பொழுது மனிதனை சரியாக ஆற்றுப்படுத்துகிற ஒரே வேலையை எது செய்கிறது? புத்தகம். சார், புத்தகம் படிக்கிறதுனால என்ன நன்மை? இந்த தம்பி சொன்னார்ல, உங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னா வருத்தப்படாதீங்க, அவங்கிட்ட ஜெயிக்கிற இன்னொரு ஆற்றல் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கணித மேதை ராமானுஜம். அவர் தான் இந்த நாட்டில் மேக்ஸில் எக்ஸ்பர்ட். அவரை மாதிரி கணக்கு போட முடியாதுல்ல. யார் யார் நல்லா கணக்கு போட்டால் அவர் கணித மேதை ராமானுஜம் சொல்லுவாங்கள்ல. அந்த கணித மேதை ராமானுஜம் இங்கிலீஷில் ஃபெயிலு, 3 தடவை ஃபெயிலு, 3வது தடவை 3 மார்க்கில் ஃபெயிலு. நான் பொய் சொல்லலைங்க, கணித மேதை ராமானுஜம் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. அதனால் அவரால் ஹையர் ஸ்டடீஸ் போக முடியல. ஆர்பரில் ஒரு கிளார்க் வேலைக்கு போயிட்டாரு. கிளார்க் வேலைக்கு போன அந்த ராமானுஜம் உலக அளவில் கணித மேதையாக உருவானது எப்படி தெரியுமா? கிளார்க் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரீ டைம்லலாம் ஒரு லைப்ரரிக்கு போவார். அந்த லைப்ரரியில் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில் ஒரு கணக்கு போட்டு, இந்த கணக்குக்கு யாராவது விடை எழுதுங்கன்னு எழுதியிருக்கார். நிறைய பேர் எழுதி போட்டாங்க, தப்பு. ராமானுஜமும் எழுதி போட்டார், கூட ஒரு லெட்டர் வச்சு அனுப்பிச்சார். அந்த கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு அசந்துட்டான். இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், ஸ்ட்ரெயிட் ஆன்சர். யார் எழுதியிருப்பான்னு கூட வச்சிருக்க லெட்டரை பார்த்தா அவர் நினைச்சாரு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபஸர் எழுதியிருப்பான்னு நினைச்சாரு. கடைசியில் பார்த்தா ஆர்பரில் இருக்கிற கிளார்க் அவர் பதில் எழுதினாரு. இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே உன் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், உன் ஆன்சர் தான் சரியான ஆன்சர், நீ என்ன கிளார்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு ராமானுஜத்துக்கு லெட்டர் எழுதிட்டு என்ன தெரியுமா பண்ணார்? அவரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினார். டே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸரே, உன் கணித மேதைன்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களே, அவன் உங்க யூனிவர்சிட்டியில் இல்லடா, யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஆர்பர் இருக்கு பார், அங்க கிளார்க்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான்டா, அவனை போய் தூக்குங்கடா, அவன் தாண்டா இந்த நாட்டில் கணித மேதை ராமானுஜம் வெளிநாட்டுக்காரன் எழுதினான். எழுதுனதோடு நிற்கிறேன். இங்க இருந்து புறப்பு ஒரு ப்ரொஃபஸரை நீங்க போய் அந்த ராமானுஜத்தை பார்த்துட்டு வாங்க, அவன் தான் கணிதத்தில் அறிவுன்னு சொல்லிட்டு ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து தேர்வு எழுதாமலே பட்டம் கொடுத்தார்கள் என்பதுதான் ராமானுஜத்தினுடைய வரலாறு. அந்த ராமானுஜம் ஆங்கிலத்தில் தோற்று போனார், ஆனால் கணிதத்தில் ஜெயித்தார். நான் இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நான் போற கூட்டத்தில் சொன்னேன், இன்னைக்கு செல்போன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லா பிள்ளைங்க எல்லா நான் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கேன். இப்போ வாத்தியாரா இருக்குன்னா எங்க ஸ்கூல்ல ஒரு தடவை இன்னைக்கு இருக்கிற பையனை நிறைய +2 பசங்களே எங்கள் ஹெட்மாஸ்டர் போட்டு அடின்னு அடிக்கிறார். உடனே நான் வந்து, ஏன் சார் அடிக்கிறீங்க? அருள் பிரகாஷ் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் அங்கே போனேன்னாரு. நீங்கள் ஏன் சார் அங்கே போனீங்கன்னா, இவன் பார்க்குறானான்னு பார்க்குறதுக்கு நான் போனேன். உடனே அந்த +2 பசங்களை விட்டு, டே ஏன்டா ஹெட்மாஸ்டர் இப்படி அடிலாம் வாடிக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் போய் இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறது தப்பு இல்லையா? அதில் ஒரு பையன் சொல்கிறான், சார் நீங்கள் தானே தமிழ் நடத்தும்போது சொன்னீங்க. என்னடா சொன்னேன்? தமிழ் நடத்தும்போது சொன்னீங்கல்ல, நான் பஸ் ஸ்டாண்டில் போய் பொண்ணுங்க பாருன்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு மலையை ரசிக்கிட்டா, ஒரு கடலை ரசிக்கிட்டானா, இவன் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் தானே சொன்னீங்கண்ணா. அதில் ஒரு பையன் என்ன கேட்டான், சார் இது பேர் என்ன? முகம். ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பேர்? ஃபேஸ். இன்னொரு பேர் என்ன? ஃபிகர். முகம் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்க, தப்பா தெரியல. ஃபிகர் வெட்ட போனேன்னா தப்பா தெரியுது. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அது லாங்குவேஜ் ப்ராப்ளம்ட்டான். நான் அவன்கிட்ட சொன்னேன், கரெக்டா, இது முகம்தான். இந்த காலத்து பசங்களை எப்படி அணுகணும்னு சொல்கிறேன். இது முகம்தான், ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஃபிகர் தான். நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்கிற. நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது. நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்ன்ற. நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. எவனாவது உங்கள் அம்மாவை பார்த்து இதான் என்ன பெத்த ஃபிகர் சொல்லுவியா? இல்லை எவனாவது உங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் அப்பாவை பெற்ற ஃபிகர் உட்காந்துக்குது சொல்லுவியா? இல்லை எந்த அப்பாவது மொத்தம் 3 ஃபிகர் பெற்றேன், பெரிய ஃபிகர் BA படிக்குது, அடுத்த ஃபிகர் 8th படிக்குது, கடைசி ஃபிகர் 5th படிச்சோம். அப்போ வீட்டில் எதை சொல்ல மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுதான் ஒழுக்கம்.
அந்த ஒழுக்கத்தை இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சார், நீங்கள் எல்லாரும் இங்கே பலர் உட்காந்துருக்கீங்க, தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வத்தை நம் பிள்ளைகளுக்கு குறைக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லோரும் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க. அந்த திருவிளையாடல் படத்துலேயே நமக்கு பிடிச்ச காட்சி எது? அந்த நாகேஷும் சிவாஜியும் பேசுவாங்களே, பிரிக்க முடியாதது எது, சேர்ந்தே இருப்பது எது. அந்த சீனை இன்றைக்கி பார்த்தோம். அந்த சீனுக்கு பின்னால் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. திருவிளையாடல் படம் எடுக்கிறதுன்னு அந்த இயக்குனர் முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணி சிவாஜியை ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அடுத்தது நாகேஷை போய் ஃபிக்ஸ் பண்ணுறார். நாகேஷ் கிட்ட சொல்கிறார், நீங்கள் இந்த ரோலில் நடிக்கிறீங்க, தர்மி ரோலில் நடிக்கிறீங்க. நாகேஷ் சொல்கிறார், வேணாம் சார், சிவாஜியோட நடித்தா நான் எடுபட மாட்டேன், வேணாம். இல்லை நீங்கள் தான் நடிக்கிறீங்க. நாகேஷை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்டிகுலர் சீன் ஷூட்டிங். எந்த சீன்? சிவாஜியும் நாகேஷும் பேசுவாங்களே அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. சீன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டைரக்டர் போய் சிவாஜிட்டு, அண்ணே இந்த சீனில் சூப்பராக நடிச்சிட்டிங்கன்னு கை கொடுக்குறாரு. யாருக்கு? சிவாஜிக்கு. ஒன்று நெட்ஸ் அந்த யூனிட்டில் இருக்கிற லைட் மேனு, மேக்கப் மேனு எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறான். அண்ணா நான் நல்லா இருக்குங்க. நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம், சிவாஜி இந்த சீனில் நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. இப்படி எல்லாரும் சிவாஜிக்கு கை கொடுத்தோன்னே சிவாஜியில் தள்ளுங்க 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 தள்ளுங்கட்டு நேராக நாகேஷ்ட வந்தார். நாகேஷ் கை கொடுனார். நாகேஷ் சொன்னார், என்னென்னா எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறாங்க, நீ போய் எனக்கு கை கொடுக்குறியே. அதுக்கு சிவாஜி சொன்னார், இல்லை இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யாராவது பார்த்தாலும் இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க, ஒன்றை தான் ரசிப்பாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்ட வந்துட்டான். நம்மளால் தான் எங்கள் கூட்டம் சேர்த்து அங்கே ஓடிடுவானு. எல்லாம் நாகேஷ்ட கை கொடுத்தா, அண்ணே கை கொடுங்க கை கொடுங்க, சிவாஜியை உங்களை பாராட்டிட்டாரு, எப்படி நடிச்சிங்க இந்த ரோல்னா. அப்போ நாகேஷ் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அதான் இந்த கூட்டத்துக்கான மெசேஜ். நாகேஷ் சொன்னார், இந்த படத்தில் தானா புலம்புற தர்மி கேரக்டர்னு டைரக்டர் எனக்கு சொல்லிட்டாரு. நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் வாக்கிங் போவேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானாக பேசி நிற்பான். டெய்லி அவனை பார்த்து அவன் செய்கிறத அப்படியே இங்கே செஞ்சேன். அந்த பைத்தியக்காரன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு சொன்னார். என்ன பொருள்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரனிடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் நாம் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் பயனில்லை. எனவே கற்றுக்கொள்ளுகிற ஆர்வத்தை வளர்ப்பதற்குத்தான் இந்த புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது. எல்லா இடத்திலும் புத்தக கண்காட்சி நடத்துது. இன்வால்மெண்ட். ரெண்டாவது, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இன்வால்மெண்ட். எல்லாரும் எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் இங்கிலீஷ் மீடியம், எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். ஒன்று டீச்சர், சே ப்ராப்பர்லி, நாட் எலக்ட்ரிக் குட்டி, எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் குட்டினா போய் உங்கள் அப்பா கூட்டினாடா. உங்கள் பையன் பாருங்கள் சார், சரியாக படிக்க மாட்டான். என்ன எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். அவங்க அப்பா, அவ்வளோதான் அவனுக்கு கெப்பா குட்டி, நான் என்ன பண்ணுறதுன்ட்டார். அந்த ஆளுக்கு கெப்பாசிட்டி வரல. உடனே நேராக ஹெட்மாஸ்டர் ரூம் கொடுத்தார். சார் இவனை இங்கிலீஷ் மீடியத்தில் மாற்றிடலாம். ஏன்? எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிக் குட்டின்றான், அவங்க அப்பா கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டிங்கிறான். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்லிக்கிறான், இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாத, கம்முன்னு போன்ட்டான். அந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி. ஆரிஜின் ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுங்களேன். இத்தனை பெரிய கூட்டம், இத்தனை பெரிய செலவு, இத்தனை பெரிய ஏற்பாடுகள், இத்தனை பேச்சாளர்களுடைய பயணம், இத்தனை செலவு எதுக்கு தெரியுமா? ஒரு அரசு தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கல்ல, தனக்கு தன் நாட்டில் வாழுகிற மக்களுக்கு அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற இடத்தில் தான் இந்த இடத்துல. சரி சார், நீங்க புக்கு படின்னு சொல்றீங்க. புக்கு படிக்கிறதுனால என்ன பயம்? 3 விஷயம் நன்மை இருக்கு. ஒன்று, உங்கள் மனசுக்குள் இருக்கிற அடிமைத்தனம் விலக வேண்டும் என்று சொன்னால் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும். இப்போ என்ன யோசித்து பாருங்களேன், இப்போ நீங்கள் புக்கு படிக்க 3 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்குள்ள இருக்கிற அடிமைத்தனம் போயிடும். ரெண்டாவது, புதிய சிந்தனைகள் வரும். மூன்றாவது, உங்கள் பிள்ளைகளை அறிவாளிகள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம அறிவாளிகளை அவளுக்கு முன்னால் காட்சி அளிக்கணும். ஒரு காட்டில் ஒரு ராஜாவும் மந்திரியும் போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்க கூட வந்த பரிவாரங்களை விட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க. வழி தெரில, எப்படி காட்டை விட்டு வெளியே போகிறதுன்னு தெரில. அப்போ இந்த ராஜாவுக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு. உடனே ராஜா அந்த மந்திரியை கூப்பிட்டு, எங்கே இருந்தால் தண்ணி எடுத்துனுவான்னா. அவன் சுற்றி பார்த்துட்டு, ஒரே காடாக இருக்குது, இங்கே தண்ணியே கிடைக்கல. இப்போ எனக்கு என்ன தண்ணி வேணுமே, என்ன பண்ணுறதுன்னப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வந்து நேர்கிறான். இவனை கேட்டு பாருண்ணா. மந்திரி சொன்னால், இவனே குருடனாக இருக்கிறாரு, இவருக்கு எப்படி தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு. ஐயா இந்த பக்கம் எங்கன்னா தண்ணி கிடைக்குமா, ராஜாவுக்கு தண்ணி வேணும்னா. அப்படியான்ட்டு அவன் என்ன பண்ணான், அந்த குருடன் ஒரு பக்கம் நின்று அப்படின்னா, இன்னொரு பக்கம் நின்று 4 பக்கம் அப்படி மூக்கை உறிஞ்சி பார்த்துட்டு, இந்த பக்கம் போங்க ஒரு குளம் இருக்குதுன்னா. அதே மாதிரி போனால் அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படிரா அந்த குருடரை கூப்பிட்டு, எப்படி தெரியும்? ஐயா, கடவுள் எங்களுக்கு கண்ணை தான் பிடிங்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. அதான் கடவுளுடைய, ஒரு உறுப்பை பிடிங்கிட்டாலும் இன்னொரு உறுப்புக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருவாரு. எனக்கு கண்ணு தான் இல்லையே தவிர மூக்கில் உறிஞ்சிற சக்தி நல்லா இருக்குது. 4 பக்கமும் உறிஞ்சு பார்த்தேன், இந்த பக்கம் வந்து குலுங்காத்து வந்துச்சு, கூடுதலாக வந்துச்சு, அதனால் இந்த பக்கம் குளம் இருக்குன்னு நினச்சேன், சொன்ன குளம் இருந்துச்சு. நான் ஆஹா, அருமையான அறிவாளி, இவனுக்கு ஒரு வேளை பிச்சை சோறு போடுன்னா ராஜா. உடனே அரண்மனையில் தான் அவனுக்கு பிச்சை சோறு போட்டான்.
அரண்மனைக்கு போயிட்டான். அங்கே போனோன்னே அந்த ராஜா கிட்ட ஒரு 3 வியாபாரிகள் வந்து முத்தெல்லாம் விற்றான். இதில் எந்த முத்து நல்ல முத்துன்னு செக் பண்ணும். டக்குன்னு ராஜாவுக்கு அந்த பிச்சைக்காரன் ஞாபகம் வச்சு அவனை கூட்டுவாங்கண்ணா. கூட்டின்னு வந்து இந்த 3 முத்தில் எது நல்ல முத்துன்னு நான் சொல்ல முடியுமாண்ணா. அந்த பிச்சைக்காரன் 3 என் உள்ள கையில் வைங்க சொல்கிறான்னா. ஒன்று வச்சு எடுத்தாங்க. 3 வச்சோன்னே 2 ஓகே பண்ணிட்டு 1 சரியில்லைன்ட்டான். ஏன்னா இது நடுவில் ஏதோ ஒரு கோடு மாதிரி போகுது, இது சரியில்லைண்ணா. கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா ஒரு கோடு மாதிரி போகுது. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அதாவது மூக்க உறிஞ்சி சொல்லிட்டான். இது எப்படியா சொன்னேன்னா, இல்லைங்க நல்ல முத்தை வச்சா அந்த சூரிய ஒளி கையில் படணும், இந்த ஒரு முத்தில் மட்டும் கையில் ஏதோ தடுத்துச்சு, அப்போ நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டான். ஆஹா அருமையான அறிவன், இனிமேல் டெய்லி உனக்கு அரண்மனையிலேருந்து பிச்சை சோறு போடுங்கன்ட்டான். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.